Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆர்தர் ஹியூஜ் கிளஃப் எழுதின Say Not the Struggle Not Availed என்கின்ற ஒரு போம். இதுல சில வேர்ட்ஸ் எல்லாம் ஆர்கேயிக் என்றால் மிக பழமையான யூசேஜ். அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஆனா இப்போ அந்த வார்த்தைகள் நடைமுறையில் இல்லை. அப்படி நடைமுறையில் இல்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்தி ஆர்தர் ஹியூஜ் கிளஃப் எழுதின ஒரு போம் Say Not the Struggle Not Availed. Say not அப்படின்னா don't say. இப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்க? The struggle. நாம் நம்முடைய போராட்டம், நம்முடைய கஷ்டம், நம்ம போராடுறோம், ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற போராட்டம், அந்த முயற்சியானது nothing not NOUGHT. இது NAUGHT பழைய ஸ்பெல்லிங் இருக்கு. ஸோ NAUGHTனாலும் ஒண்ணுதான், NOUGHTனாலும் ஒண்ணுதான். ஸோ NAUGHT அப்படின்னா நத்திங் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஜிட்டல் ஜீரோ. நம்ம சைபர்னு போறோம் இல்லையா, அந்த சைபருக்கு தான் அந்த காலத்துல NOUGHT என்ற வேர்ட் அல்லது NAUGHT என்ற வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்றதுல நத்திங் அப்படின்னா யூஸ் பண்ணிடுறோம், அல்லது ஜீரோன்னு யூஸ் பண்ணுவோம். ஜீரோனாவே ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். தட் இஸ் நத்திங். ஸோ டோன்ட் சே த ஸ்ட்ரகிள் நத்திங் அவைல்ஸ். அவைல் என்றால் யூஸ், ஹெல்ப்னு அர்த்தம். யூஸ் பயன்பாடு, ஹெல்ப் உதவி. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாருங்க, நாம கஷ்டப்பட்டு போராடினது, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி எல்லாமே ஆஃப் நோ யூஸ். அது யூஸே இல்லை, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு, பயன் இல்லை என்று சொல்லாதீர்கள் என்று இந்த போம் எழுதியிருக்கிறாரு. திஸ் போம் இஸ் ஆஃப் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு போமாக இது நம்ம பார்க்கலாம். Now we see the poem. Again the first line. Say not the struggle not avails. Don't say the struggle we have made to achieve a target. ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை சாதிப்பதற்காக நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் நத்திங், நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை, ஆஃப் நோ ஹெல்ப், அது எந்த நத்திங், அது நத்திங், நோ யூஸ் என்று சொல்லாதீங்க. டோன்ட் சே, அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கடின உழைப்புக்கு இப்ப பலன் இல்லாம இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இது பலன் கொடுக்காமல் போகாது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் டு பே. இதான் சொல்றோம். கடின உழைப்பு, அதனுடைய கூலியை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த கூலி, அந்த பலன் உங்களுக்கு இப்ப கிடைக்காம இருக்கலாம், ஆனா நிச்சயமாக ஒரு காலத்துல உங்களுக்கு கிடைத்தே தீரும். உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல நான் உட்காந்து பொழுதுபோக்காக படித்த இந்த போயட்ரி, இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், இந்த நாவல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கோ பயன்படுது. நான் அப்போ இதெல்லாம் ஏன் படிச்சுக்கிட்டு நம்மளோட ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம உட்காந்து எப்போ படித்தது, நம்ம ஒன்றும் ஒரு பரீட்சைக்காக படிக்கலை, அல்லது நம்ம ஒன்றும் இதை படிச்சுட்டு நம்ம அதை செய்யணும் இதை செய்யலாம் படிக்கலை. சும்மா பொழுதுபோக்காக எப்பயோ படித்ததெல்லாம் இப்போ நமக்கு பயன்படுது. ஸோ ஏதாவது ஒரு காலத்தில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, அது உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும். இதான் நம்ம சொல்லலாம். சே நாட், டோன்ட் சே த ஸ்ட்ரகிள் ஐ ஹவ் மேட் கிவ்ஸ் நத்திங், இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் என்று சொல்லாதீர்கள். த லேபர், லேபர்னா கடின உழைப்பு, த ஹார்ட் ஒர்க், த லேபர் அண்ட் த உன்ஸ்னா காயம். உங்களுடைய கடின உழைப்பினால் உங்களுக்கு கிடைத்த காயம். சில சமயங்களில் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உடல்லையே காயம் ஏற்படும், அல்லது நீங்கள் உழைக்கும் போது உங்களுடைய எஜமானர்களாக இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்துவார்கள். சில சமயங்கள் நம்ம ஒரு மூட்டை தூக்குற வேலையை செய்கிறோம்னு வச்சிங்கன்னா அது உடம்புலேயே காயத்தை உண்டாக்கும். சில சமயங்களில் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுடைய மேலதிகாரி உங்களை கேவலப்படுத்துவான், அவமானப்படுத்துவான், உங்களுடைய உள்ளத்தில் காயப்படுத்துவான். கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் கூட நடக்கும். த லேபர், உங்களுடைய கடினமான உழைப்பு,
அண்ட் த wounds. அந்த உழைப்பினால் உங்களுடைய உடலிலோ அல்லது உள்ளத்திலோ ஏற்பட்ட காயங்கள் ஆர் வெயின் அப்படின்னா யூஸ்லெஸ், நோ யூஸ், ஆர் யூஸ்லெஸ், அவை பயன்பெறத்தக்கது அல்ல. த எனிமி ஃபெயின்ஸ் நாட், அதாவது உங்களுடைய எதிரி, அதாவது நீங்க ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்க சாதிக்காம தோத்து போயிடுறீங்க. அப்போ உங்க எதிரிக்கு அது லாபம் தானே, லாபம். அல்ல எதிரி உங்களை மட்டம் தட்டுவான், அதைத்தான் த எனிமி. த எனிமி ஃபெயின்ஸ் நாட். ஃபெயிண்ட் ஆகிறது அப்படின்னா அப்படியே வீக் ஆகிறது. த எனிமி ஃபெயின்ஸ் நாட், அதாவது நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி தோற்றுருவோம், நோ யூஸாக இருக்கும். உங்களோட எதிரி தோற்கற மாட்டான், உங்கள் எதிரி ஜெயிச்சுவான். அதான் சொல்லலாம். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் காயம் ஏற்படுகின்ற அளவுக்கு உழைச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய எதிரி பெயிண்ட் ஆக மாட்டான், அவன் ஜெயிச்சுவான். இப்போ எதிரி ஜெயிச்சிருவான்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தோற்றுருவீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தோற்றுருவீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, உடல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கோம், ஆனால் உங்கள் எதிரி தான் ஜெயிப்பான், நீங்கள் தோற்றுருவீங்க. த எனிமி ஃபெயின்ஸ் நாட் நார் ஃபெயில்ஸ். உங்கள் எதிரியானவன் ஃபெயிண்ட் வலிமை குறைந்தவனாகவோ அல்லது தோற்பவனாகவோ ஆக மாட்டான். அண்ட் ஆஸ் திங்ஸ் ஹேவ் பீன் தே ரிமைன். எல்லா காரியங்களும் அதாவது அப்படியே தான் இருக்கும். as things and as things have been they remain. the things remain as they are. இந்த உலகத்தில் எல்லாம் அப்படியே நடக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியும் அவமானம் ஆயிடுச்சு, அதனால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கும். சிலப்பதிகாரத்தில் அருமையாக சொல்லுவாங்க. அப்படி கோவலனுடைய உடலானது வெட்டப்பட்டு அப்படியே புழுதிலையும் மண்ணையும் கிடக்கும். ஆனால் சூரியன் எதை பற்றியும் கவலையப்படாது, அப்படியே சாயந்தரம் ஆக நைட் ஆகிடும், அது பாட்டு அந்த வேலையை செஞ்சு போயிட்டே இருக்கும். ஐயோ, கோவலன் ஒருவன் அநீதியாக அநியாயமாக இறந்து கிடக்கின்றானே என்று இந்த காலமெல்லாம் ஒன்றும் காத்துட்டு இருக்காது, அது பாட்டு போயிட்டு இருக்கும். அதை தான் சொல்கிறான். இந்த உலகத்தில் எல்லாம் அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தோற்றுருப்பீங்க, உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, உங்களுடைய எந்த உழைப்புக்கும் பயன் இல்லாமல் தோற்று இருப்பீர்கள், உங்களுடைய எதிரி ஜெயிச்சிருப்பான். கடைசியில் நீங்கள் எல்லா திங்ஸும் அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் தோற்றுருவீங்க. அண்ட் ஆஸ் திங்ஸ் ஹேவ் பீன் தே ரிமைன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. Now the second stanza. It hopes if hopes were dupes. dupe அடிக்கலாம் அப்படின்னா பொய். உங்க நம்பிக்கை என்பது பொய்யாயிடும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை பொய்த்து போயிடும். நம்ம ஜெயிச்சிருவோம், கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், மிக கடினமாக உழைச்சிருப்போம், உழைச்சி அதனுடைய பலனை எதிர்பார்க்கறதுக்காக ரிசல்ட்டுக்காக காத்துட்டே இருப்போம், ஆனால் நமக்கு அது பொய்யா போயிடும். பொய்யா போயிடும்னா நான் தோத்து போயிடும். இஃப் ஹோப்ஸ் வேர் டியூப்ஸ் ஃபியர்ஸ் மே பி லயர்ஸ். ஃபியர்ஸ்னா பயம். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கஷ்டப்பட்டு உழைத்து நமக்கு அப்படியே உள்ளத்துக்குள்ள ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயங்களெல்லாம் பொய்களாக போய்விடும். பயங்கள் பொய்களாக போய்விடும், நம்பிக்கைகள் பொய்த்து போய்விடும். இட் மே பி இன் யூ ஸ்மோக் கன்சீல்டு. இட் மே பி ஒருவேளை, இன் யூ உங்களுக்குள், ஸ்மோக் கன்சீல்டு, கன்சீல்டுனா மறைக்கும், அப்படியே மனசு உள்ளுக்குள்ள புகை மூட்டமாக நம்முடைய நம்பிக்கை மறைஞ்சு போயிடும், அதாவது குழம்பி போயிடும், குழப்பமா போயிடும். என்ன ஆகுது, ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது, குழப்பத்தில் போயிடுவோம். இட் மே பி ஒருவேளை, இன் யூ ஸ்மோக் கன்சீல்டு, புகை உங்களை மறைச்சிருது. புகை உங்களை மறைச்சிருது அப்படின்னா என்ன? நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க. புகை அப்படியே இருக்குன்னு, எந்த ரூமில் நான் இருக்கேன், அப்படியே புகையாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. கன்சீல், அது நம்மளை மறைச்சிடும். அது மாதிரி தோல்வியில் நாம் எல்லாமே, தோல்வி நம்ம கண்களை மறைக்கும். இட் மே பி இன் யூ ஸ்மோக் கன்சீல்டு, மறைச்சிடும். ஆனால் யுவர் காம்ரேட்ஸ், காம்ரேட் என்றால் தோழர்கள் அர்த்தம். ஆனால் உங்களுடைய தோழர்கள் சேஸ், அவங்க விரட்டுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை அவர்கள் விரட்டி செல்வார்கள். நவ் த ஃப்ளையர்ஸ், ஃப்ளையர் அப்படின்னு இந்த ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கான், ஆனால் இதற்கு இன்னொரு ஸ்பெல்லிங் இருக்கு, FLYERSனும் போடலாம். FLY ஃப்ளையர். ஸோ FLYER ஃப்ளையர்னாலும் FLIER ஃப்ளையர்னாலும் ஒன்று தான். ஃப்ளையர் அப்படின்னா ஒன் ஹூ ஃப்ளைஸ்னு அர்த்தம், பறக்கிறவன். ஸோ பறக்கிறவன்
அல்லது பறக்கிறவன் ஏன்டா பறந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பர்சன், வேகமாக இயங்குகின்ற ஒரு மனிதன். ஸோ வேகமாக இயங்குறவன் அல்லது பறக்கிறவன் எல்லாம் ஒண்ணுதான். அந்த பறக்கிறவன் அல்லது வேகமாக இயங்குகின்றவன். even now the flyers, your comrades are even now the flyers. இன்னும் உங்களுடைய தோழர்கள் உங்களுக்காக ஃபாஸ்டா வேகமாக இயங்கி கொண்டிருப்பார்கள். நாம என்ன செய்யறோம்? நாம கஷ்டப்பட்டு முயற்சிக்கிறோம், நம்ம தோத்து போனோடனே தோத்து போய் விட்டோம் என்று we lose hope. நாம் நம்பிக்கை இழந்து போறோம். நீங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க. உங்களுடைய தோழர்கள் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் விரைவாக. and but for you, உங்களுக்காக, for you, உங்களுக்காக possess the field. அந்த ஃபீல்டை உங்களுக்காக அவன் கைப்பற்றி வச்சிருப்பான். நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் கைப்பற்றி வைத்திருப்பார்கள். எனவே நீங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு. So this is the second stanza. Now we move to the third stanza. For while the tired waves, களைப்படைந்திருக்கின்ற கடல் அலைகள், கடல் அலைகள், களைப்படைந்திருக்கின்ற கடல் அலைகள்னு சொல்றார். அப்போ ஒரு காரியத்தை திருப்பி 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 அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தன் டயர்ட் ஆயிடுவான். அப்போ அலை அதைத்தானே செய்யுது, அப்படியே வருது, கடற்கரையின் மீது மோதுது போகுது, திரும்பி வருது மோதுது போகுது. ஒரு நாளைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் பூரா போகுது. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும், விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடல் அலையானது கடற்கரையிலே இருக்கின்ற ஒரு பாறையின் மீது மோதி 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 களைப்படைஞ்சு போகுது. ஆனாலும் அதைத்தான் டயர்டு வேவ்ஸுக்கிறான். களைப்படைந்து போன கடல் அலைகள் வெயின்லி, வெயின் என்ன ஏற்கனவே பார்த்தோம், யூஸ்லெஸ், எந்த பயனும் இல்லாம பிரேக்கிங், அப்படியே அலை வந்து அப்படி மோதுது, மோதி அந்த அப்படியே செதறுது, அப்படி மோதி செதறி திரும்பி உள்ள போயிடுது. அப்புறம் திரும்பவும் எல்லா தண்ணீரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பாறையின் மீது மோதுது, அப்படியே செதறுது, மறுபடியும் உள்ள போகுது. அப்ப யூஸ்லெஸ். நீ இப்ப மோதினதுல என்ன கிடைச்சிச்சு? எதுவுமே இல்லை. ஆனாலும் விடாம திருப்பி திருப்பி திரும்பி செய்கிறது. களைப்படைந்தாலும் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் அது செய்து கொண்டே இருக்கிறது. while the tired waves vainly breaking seem here no painful inch to give. seem, appear, அது அது அப்படி செஞ்சதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன தோணுதுன்னா, நோ பெயின்ஃபுல் இன்ச் டு கெயின். ஒரு இன்ச்சாவது அந்த கடல் பாறையின் மீது மோதுது, அப்படியே மோதி 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 ஒன்று அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இன்ச்சு நவுத்திருச்சு, ஒரு இன்ச்சு இதை தள்ளிடுச்சு. கஷ்டப்பட்டு மோதி 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 ஒரு இன்ச்சாவது கெயின் பண்ணிக்கிச்சு. அப்படியா? இல்லை. ஆனாலும் மோதுது, விடாம மோதிக்கிட்டே இருக்கு. ஒரு இன்ச்சு கூட கெயின் ஆகல, கொஞ்சம் கூட அதனால நகர்த்த முடியல, தள்ள முடியல, ஆனாலும் மோதிக்கொண்டே இருக்கிறது. seem here no painful inch to gain. far back, நீண்ட நெடுங்காலமாக இதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி செஞ்சு 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 அந்த பாறையில லேசா விரிசல் விட வைக்கும். மோதி 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 எறும்பூர கல் தேயும் அப்படின்னு. எறும்பு நடந்து போக 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 எறும்பு தானே, எறும்பினுடைய கால் என்னவா இருக்கும்? ஆனா அது நடந்து 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 ஒரே பாதையில போச்சுன்னா அந்த கல்லும் தேஞ்சு போகும். தேஞ்சு போய் அந்த எறும்பு போற பாதை அப்படி நீட்டா தெரியும்ன்றோம். இப்போ எறும்பு போற பாதையே தேயுதுன்னா இந்த கடல் அலை எவ்வளவு வேகமாக மோதி 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 இந்த பாறையில கிராக்கை ஏற்படுத்திடும், விரிசலை ஏற்படுத்திடும். ஃபார் பேக் த்ரூ கிரீக்ஸ் விரிசல் விடும். அண்ட் இன்லெட், இன்லெட் அப்படின்னா தண்ணி உள்ள போறதுக்கு பேரு. இன்லெட் அப்படின்னா தண்ணி உள்ள வர்ற பாதை. அவுட்லெட் அப்படின்னா தண்ணி வெளியே போற பாதை. அப்ப இந்த பாறையின் மீது ஒரு இன்லெட், ஒரு விரிசலை ஏற்படுத்தி அதுக்குள்ள தண்ணி உள்ள போக ஆரம்பிச்சிடும். தண்ணி உள்ள போகுது, விரிசல் விட்டு தண்ணி உள்ள போக ஆரம்பிச்சிருச்சுனாவே சீக்கிரம் அந்த பாறை உடஞ்சி போகும்னு அர்த்தம். creeks and inlets making comes silent. அமைதியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதை செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பி திரும்பி மோதிக்கிட்டே இருக்கும், சைலண்டா இருக்கும். flooding in, அப்போ அந்த பாறையானது ஒரு கட்டத்துல உடைஞ்சு
இந்த கடல் அலைகளானது ஊருக்குள்ள பூந்துரும். ஃப்ளட்டிங் இன் த மெயின்னா சீன் அர்த்தம். இந்த கடலானது, கடல் நீரானது இந்த பாறையை உடைச்சிட்டு ஒரு கட்டத்தில் ஊருக்குள்ள போயிடும். ஸோ திஸ் இஸ் அப்போ விடாமல் முயற்சி செஞ்சா ஜெயிக்கும். நம்பிக்கையோடு இருக்கணும். இப்போ நம்ம முயற்சி செஞ்சோம் பலன் கிடைக்கலைங்கிறதுனால வேண்டாம் இனிமே அப்படின்னு விட்டீங்கன்னா அதோட போச்சு. ஆனாலும் மீண்டும் 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 எத்தனை தடவை வேணாலும் திரும்ப 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 முயற்சிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமயம் நீங்கள் ஜெயித்தே ஆவீர்கள். The last stanza. And not by eastern windows only. Not by the eastern window. கிழக்கு ஜன்னல், கிழக்கே ஒரு வீட்டினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஜன்னலை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் மெதுவாக வரும். இட் ஒன்ட் கம்ஸ் அப்படி டக்குன்னா வராது, அப்படியே மெதுவாக அப்படி வந்துட்டே இருக்கும். அண்ட் நாட் பை ஈஸ்டர்ன் விண்டோஸ் ஒன்லி, கிழக்கு ஜன்னல் வழியாக மட்டும் சூரியன் தெரிவதில்லை. சூரியன் கிழக்கு தான் உதிக்குது. அப்போ சூரியன் கிழக்கு உதிக்குது, அப்போ கிழக்கத்தான் வெளிச்சமா இருக்குன்னு நினைக்காதீங்க. மேற்கு ஜன்னல் வழியா பாருங்க, அங்கேயும் வெளிச்சம் இருக்கு. சூரியன் கிழக்கத்தானே மெதுவாக தானே உதிக்குது, எப்படி மேற்கே இவ்வளவு வெளிச்சம் வருது? அதனால நீங்க கஷ்டப்பட்டு இந்த பக்கம் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். when daylight comes, பகல் ஒளியானது வரும்போது comes in the light in front, the sun climbs slow. இந்த ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில the sun கிளைம்ப்னா ஏறுவது, அப்படியே இந்த ஆகாயத்தின் மீது மெதுவா ஏறி வந்துகிட்டே இருக்கும். in front the sun climbs slow. how slowly, மெதுவா தான் வரும். ஆனால் பட் வெஸ்ட்வர்ட், மேற்கு பகுதியில் பார்த்தால் லுக், மேற்கு பகுதியில் பாருங்க, the land is bright. சன் கிழக்க தானே இருக்கு, கிழக்க தானே மெதுவா உதிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி மேற்க பிரைட்டா இருக்கு? அது மாதிரி நீங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க, இதற்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு தான் பயன்பட்டுருக்கீங்க. ஆனா இந்த உழைப்பிற்கு பலன் வேற எங்கேயும் கிடைக்கும், இதுல கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஒரு பரீட்சைக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இந்த பரீட்சையில தோல்வி அடையலாம். ஆனா அந்த பரீட்சைக்காக நீங்க படிச்ச அந்த நாலேஜ் இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு உங்களுக்கு கை கொடுத்து உங்க வாழ்க்கையை மாற்றும். அதனால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாமே வீணா போச்சுன்னு நினைக்காதீங்க. இது வீணாகல, அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. அந்த நாலேஜ் ஆனது ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு நீங்க பதில் சொல்லுவீங்க, உங்களை அது ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா அது எப்போ நடக்கும்னு தெரியாது. எப்படி இந்த கிழக்கு ஜன்னல் கிழக்க ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா மெதுவா தான் வருது, ஆனா மேற்க புறம் வெளிச்சமா இருக்குல்ல. அது மாதிரி இந்த பரீட்சையில நம்ம தோத்து போயிட்டோம், ஆனா ஏதோ ஒரு பரீட்சையில நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு இந்த படிப்பு, இதுல நம்ம தோத்து போனால் கூட வேற எதிலோ நாம் ஜெயித்து விடுவோம் என்று ஒரு ஹோப்ஃபுல்னஸ், ஒரு நம்பிக்கையை தரத்தக்க வகையிலே ஆர்தர் ஹியூஜ் கிளஃப் எழுதின ஒரு போம், சே நாட் த ஸ்ட்ரகிள் நாட் அவைல் என்ற இந்த போம். தேங்க்யூ.